வணக்கம். பிசிஆ கட்சினாலே இப்போ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து. பார் கவுன்சில் வாசலில் வந்து ராஜீவ்காந்தியோட ஸ்கூட்டரில் வந்து திருமாவளவன் கார் மோதிருச்சு. அது ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு திருமாவளவன் பேசின வீடியோக்கள் மாற்றி மாற்றி பேசுகிறது, அந்த பாலிமர் செய்தியில் வந்து போட்டு போட்டு அவரை கலாய்க்கிறது, நிறைய பேர் வந்து பாஜகவை பற்றி பேசுகிறது, இப்படி நிறைய வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறமா வந்து மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு கண்டிக்கணும்ல, எப்பா இது மாதிரி சம்பவம்லாம் பண்ணாதீங்க, கூட வர ஆட்கள்கிட்டே வந்து சொல்லணும். சும்மா அவன் அப்படி திரும்பி பார்த்தான் முறைச்சான் அப்படின்னா உண்மையிலேயே ராஜீவ்காந்தி அப்படி பண்ணலை. வழக்கறிஞர் அவர் நேராக போயிட்டு உள்ள யாரோ இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு, பார்க்குறாரு, தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை வைக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க பின்னாடி இருந்து ஓடியாரானுங்கள்ல, நம்ம திருமாவளவன் ஆதரவாளர்கள், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒன்று நம்ம தலைவரை திட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு போய் டமா டிமின்னு அடிச்சு போகிறாங்க. இதை பஞ்சாயத்துக்கு அவர் பேசின விதங்கள் வந்து தப்பாக இருக்குது. இதுக்கப்புறமா நிறைய விமர்சனங்கள் அவர் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. பாலிமரில் தூக்கி தூக்கி போட்டாங்க. எல்லா செய்திகளையும் போட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. திருமாவளவன் அமைதியாக இருக்கிறது மட்டும் பிரயோஜனம் கிடையாது. மாவட்ட செயலர்களை அமைதிப்படுத்தணும், நிர்வாகிகளை அமைதிப்படுத்தணும், கூட வரவங்களையும் அமைதிப்படுத்தியப்பா என் பேரை கெடுக்காதீங்கடா, அமைதியாக இருங்கடா, தேர்தல் முடிகிற வரைக்கும் அது அப்படின்னாவது சொல்லணும். இப்போ வந்து கன்னியாகுமரியில் இதே போல் ஒரு மாவட்ட செயலர் வந்து அல்கலித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தில் இருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன பேசினாரு அப்படின்னா, அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியாக பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் நிர்வாகி இருக்கிறாங்க, பெண் அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு பேக்கரி இருக்குது நாகர்கோயிலில். அந்த பேக்கரியை வந்து முறைகேடாக வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முறைகேடாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வருது. அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறாங்க. உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. உண்மையிலேயே அது முறைகேடாக தான் அந்த பேக்கரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பேக்கரியில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு வரும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மேலதிகாரி வேறு அழுத்தம் கொடுத்தனால இவங்க பாரதி என்ன செய்கிறாங்க, போயிட்டு அங்கே இருக்கிற பேக்கரியில் இருக்க மின்சாரத்தை துண்டிக்க சொல்லிடுறாங்க, துண்டிச்சிடறாங்க. இது பேக்கரிக்காருக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுச்சு. அவர் பேக்கரி எப்படி வாங்கினாருங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் பேக்கரியை வந்து இப்படி முறைகேடாக நடத்துகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இல்லை. அதுக்காக தான் ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. பேக்கரியை நம்ம முறைப்படி நடத்திட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல. ஆனால் அவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு. எப்படி, அதுவும் ஒரு பொம்பளை அதிகாரியாக இருந்தால் அவள் பொம்பளை தானே, அவங்க வந்து எப்படி வந்து நம்மளை வந்து பேக்கரியை வந்து மூடலாம், எப்படி மின்சாரத்தை துண்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோவம் வந்துருச்சு. அவருடைய நண்பர், அந்த பேக்கரிக்காரோட நண்பர் தான் நம்ம விடுதலை சிறுத்தைகளோட மாவட்ட செயலாளர் அல்காலித். அவர் வந்து என்ன செய்கிறாரு, அப்படியாண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, பேக்கரி வாசல்லே ஒரு மீட்டிங்கை போடுறோம், மைக்கை வையே காரி பேசி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் போய் இது பண்ணிட்டார். சரி, அவர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் சம்பவமே. ஏன்னா அந்த வீடியோ வெளியாகி ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதில் வந்து என்னென்னா, உனக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு திமிரு தெனாவுட்டு, அந்த தெனாவுட்டில் நீ வர்ற ஒரு கம்பெனியை மூடுற அளவுக்கு உனக்கு அவ்வளோ திமிரை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னா மேலதிகாரியை போய் கேளு. உனக்கு தான் எல்லாத்தையுமே தெரியுமில்லப்பா. விசி அளவு மாவட்ட செயலர் அப்படின்னா கலெக்டர் கூட எந்திரிச்சு நின்று சல்யூட் வைப்பார் உனக்கு. நீ போய் அங்கே போய் கலெக்டர்கிட்ட பேசு, இப்படி ஒரு இதை மூடிட்டாங்க அப்படின்னு தெரியுதுல்ல உனக்கு. மூடனோன்னா அதுக்கப்புறமா என்ன செய்யணும், மின்சார வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட போய் நான் விசியோட மாவட்ட செயலர் நான் வந்துருக்கிறேன், எனக்கு எப்படி என் நண்பரோட தோழரோட பேக்கரியை நீங்கள் மூடினீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசி அதுக்கு சமாதானப்படுத்தி, இல்லை என்ன தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சரி கட்டியிருக்கணுமா வேணாமா, அதை விட்டு மின்சார இணைப்பை துண்டிக்க சொன்ன அதிகாரி மேலே வந்து அப்படி அதான் பெண் அதிகாரின்னொன்னா ஒரு கோவப்பட்டுருது, பயங்கரமான ஒரு கோபம். அட நாயே, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் தெரியுமா, ஒரு அதிகாரியை நாயேன்னு பேசலாமா, நீ என்னப்பா படிச்சிருக்கிற அல்காலித், நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன உனக்கு தெரியும், இப்படி நாயே திமிரு லஞ்ச பேர்வழி பாரதியே அப்படி இப்படிலாம் பேச தான் உனக்கு தெரியும். தைரியம் இருந்தால் நீ வந்து இப்போ பண்ணிப்பாரு, உனக்கு 2 நாள் தான் டைம் தருவேன், அதுக்கப்புறம் நீ மின் இணைப்பை வைக்கல, நீ திரும்ப கொடுக்கல அப்படின்னா என்னுடைய வீரியத்தை நீ பார்ப்ப. என்ன உன் வீரியம், என்ன செஞ்சிருவேன், நீ ஒரு அரசு அதிகாரியை நீ என்ன செஞ்சிருவேன். மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேச. இந்த இப்படி மதுரையில் அப்படி தான் இந்த சிறுத்தை கண்ணின்னு ஒரு தாள் பேசிவிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான். வீரமுத்துங்கிற ஒரு பதிலடி கொடுத்த பிறகு ஓடி ஒளிஞ்சு அப்படியே துணியக்கானு சுற்றிட்டு. அதே போல் கன்னியாகுமரியிலையும் வந்து அல்காலித்து ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்துடும். பேசுகிறேன்னு மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் அப்படி மிரட்டி பார்த்துடலாமா. அன்னைக்கு பேக்கரியில் உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு 10,000 ரூபா காசு கொடுத்துருப்பானா பேக்கரிக்காரன், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சரக்கு வாங்கி கொடுத்துருப்பானா, ஒரு ஃபுல் பாட்டில் ஒரு நாளை வாங்கி கொடுத்து போய் குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா, அவ்வளோதானா. இதுக்கெல்லாமா போய் இப்படி போட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு பேசுகிறது. மாவட்ட செயலர்னால் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும். அதை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் நெருக்கத்தில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்னென்ன பஞ்சாயத்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, தூக்கி எல்லா மீடியாக்களையும் போட்டுறாங்கல்ல. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உஷாராக இருக்கணுமா வேணாமா? என்ன பெரிய திமிரு, என்ன பெரிய தைரியம்? ஒரு அரசு அதிகாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு இது பண்ணணும்ல. உடனே நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு பவர் இருக்குன்னா மின் இணைப்பை வாங்கியிருக்கலாம்ல. மின் இணைப்பை நீ வந்து உடனே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி மின் இணைப்பு அதிகாரிகிட்ட கொடுக்கலாம்ல. நாங்கள் விடுதலை சிறுத்தை சார்பாக உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் இறங்கு. ரெண்டாவது பேக்கரி அந்த நிறுவனமும் முறையான சில அனுமதிகள் வாங்கலை. அதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. எடுக்க சொல்லு. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முறையான அனுமதியெல்லாம் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அதிகாரிகளை கேவலமாக நாயே சங்கி அப்படிலாம் பேசுனீங்கல்ல, அந்த அதிகாரிகிட்ட போய் இது மாதிரி முறையான அனுமதி எல்லாமே வாங்கியாச்சுமா, இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசு. அவங்க அதுக்கப்புறம் மின் இணைப்பு கொடுக்கல, அதுக்கு காலதாமதம் பண்ணாங்கன்னா இது போல் மைக்கை போட்டு பேசு, அது தப்பு கிடையாது. ஆனால் இப்படி எடுப்பில் ஒரு பெண் அதிகாரியாக இவ்வளவு கேவலமாக, அதுவும் பப்ளிக்கில் மத்தியில் மைக்கை போட்டு பேசினா பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கள்ல, அது நடக்கவே நடக்காது. அரசு வேலை அவங்க செய்கிறது, அரசு பணியை செய்ய விடுங்க. முறையான அனுமதியோடு அந்த பேக்கரி நடந்துச்சுன்னா அவங்க உள்ளே கூட நுழைய மாட்டாங்க. அவங்க முறையில்லாத இயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி புகார் வரும்போது அவங்க போகிறாங்க. நாளைக்கு பேக்கரினால எவனையோ ஒருத்தன் கேட்க தின்னு வாந்தி எடுத்து பேதியாகி பிரச்சனை ஆகும்போது அதிகாரிகள் தான் நின்று பதில் சொல்லணும். நீங்களாம் பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்களே அதிகாரியை குற்றம் சொல்லுங்கள். இப்படி ஒரு பேக்கரி நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஏன் அப்பயே மூடலைன்னு கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் அதிகாரி கொஞ்சம் துணிச்சலாக அந்த பேக்கரி உரிமையாளர் மிரட்டலுக்கும் பயப்படாமல் மின் வாரியத்துக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி மின் இணைப்பை துண்டிக்கிறாங்க. அப்படின்னா உங்களுடைய இந்த திமிருத்தனமான பேச்சுக்கெல்லாம் அவங்க பயப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படியெல்லாம் பேசினா ஒரு பெண்ணை பொது வழியில் கேவலப்படுத்தினா அவங்க பயந்துருவாங்க, ஐயையோ அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படின்லாம் நினைக்காதீங்க. தப்பு இதெல்லாம். எல்லா பெண் அதிகாரியும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க மிரட்டல் உருட்டல் எல்லாத்துக்கும் பணிய மாட்டாங்க. நியாயமான விஷயமான இருந்தால் மக்களுக்காக நீங்கள் போராடணும்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்கை போட்டு பேசியிருக்க மாட்டீங்க. இல்லை பேக்கரியில் அங்கே வேலை பார்க்குற பேக்கரி உரிமையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளம் பாக்கி இருக்கு, அந்த முதலாளி ஊழியர்களை கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஒரு நியாயவாதியாக இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு பெண் அதிகாரியை கேவலமாக பேசுறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாள் என் வீரியத்தை பார்ப்பேன்ருக்காரு. என்ன வீரியம் அப்படிங்கிறத பார்த்தாகணும்ல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பெண் அதிகாரி போய் வடசேரி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்டாங்க. புகார் கொடுத்துட்டு பேக்கரி உரிமையாளர் இஸ்மாயில் அவர் தூண்டுதல் பேரில் தான் இந்த மாவட்ட செயலாளர் அல்காலி அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா வடசேரி காவல்துறை 2 பேர்த்து மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட ஒரு 5 பிரிவில் போட்டிருக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கரி உரிமையாளர்கிட்ட நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா என்ன வேணாலும் இருந்துக்கங்க. ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு பெண் அதிகாரியை மிரட்டுறீங்க பார்த்தீங்களா, இது உங்களுக்கு பாதிப்புங்கிறத தாண்டி நான் விசிகாவோட மாவட்ட செயலாளர்னு தூக்கி விட்டுக்கிறீங்கள, விசிகாவோட பேர் தான் கெட்டு போகுது. அதை மனசில் வச்சு நடந்துக்கங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். பார்க்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.